ஹலோ கைஸ், இன்னைக்கு அவசரமாக ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்ப போகிறோம். எங்கே கிளம்ப போகிறோம், எங்கடா இவ்வளோ அவசரமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம இங்கே வேற எங்கேயும் போல் காலேஜுக்கு தான் போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு காலேஜுக்கு போயிட்டு ஒர்க்கில் எல்லாம் பெர்மிஷனை போட்டு இன்றைக்கி ஒரு 2 வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்ஃபிட்லாம் செக் பண்ணிவிட்டு சாக்ஸு கிக்ஸ் எல்லாம் மாட்டிட்டு சடனாக கிளம்பியாச்சு. இன்றைக்கி 2 வேலையை நம்ம முடிச்சே ஆகணும். ஒன்று சாரை மீட் பண்ணணும், இன்னொன்று நம்ம ஷார்ட் நியூக்கு டப்பிங் பண்ணணும். ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆச்சு, வாங்க கிளம்பலாம் சீக்கிரம். ஸோ என்னடா இது இப்படி ஒரு பேக் மாட்டிட்டு ஃபைனான்ஸ்கார மாதிரி ரெடிட்டுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, கேமரா தான். ஸோ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நமக்காக நம்ம பாய்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ரத்தினம் காலேஜுக்கு வந்தாச்சு. ஆஃப்டர் ஒரு 12 டேஸ்க்கு அப்புறமா நினைக்கிறேன். கொஞ்ச நாள் வரல, அதுக்குள்ளே புதுசாக கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆல்ரெடி வெரி லேட். ஸோ சார் இருக்காரான்னு தெரியல. ஸோ டிபார்ட்மெண்ட்டே காலியாக இருந்துச்சு. இவங்க ஏதோ வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் அவசரமாக கிளம்பிட்டேன். ஏன்னா தங்கப்பாண்டி முதல்வா நமக்காக வெயிட்டிங். ஸோ தங்கப்பாண்டி முதல்வா நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் ஸ்டுடியோவை வந்துட்டு ஆக்குபை பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி டப்பிங் முடிச்சே ஆகணுன்றான்னு சொல்லிட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எந்த ஷார்ட் ஃபிலிம் டப்பிங்னா பார்த்தீங்கன்னா டிபிக்கு, அதில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அப்டேட் வந்திருக்கும். ஸோ டப்பிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ரிஷோத் வந்துட்டு அப்புறம் ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு ஸோ டப்பிங் வந்து விறுவிறுப்பாக காமெடியாக ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. என்ன தெரிகிறது, என்னடா ரியாக்ஷன் இது. ஸோ ஒரு வழியாக டப்பிங் வந்து முடிச்சாச்சு. ஸோ ரிஷோத் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு டீ காப்பி வாங்கி கொடுக்கடா அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ வந்துட்டு வர வழியில் நம்ம மனம் போக்கு கிரேவோட போஸ்ட்டு நம்ம விஸ்காமோட வராண்டால ஒட்டி இருக்கும். அது பெருமையாக நாங்கள் சொல்கிறோம். யாரும் படம் ஓடினாலும் ஹீரோ இங்கே நாங்கடா அப்படின்னு போனாங்க. சரி அப்படியே ஒரு டீயை போட ரொம்ப நாள் நீண்ட நாள் கழிச்சு ஒரு உரையாடலை போட்டுட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நான் தான் இவனுங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பப்போ தான் பார்க்குறேன். ஸோ கொஞ்ச நேரம் பேசணுன்னே சரி டாடா பாபாய் சி யூ அப்படிங்கிறானுங்க. சேர்ற மாப்பிள்ள போயிட்டு கால் பண்ண மாப்பிள்ள, மறக்காமல் கால் பண்ண மாப்பிள்ள, அப்பப்போ வந்துரு மாப்பிள்ள காலேஜுக்கு அப்படிங்கிறானுங்க. நீயே தானிமையே டாடா பாபாய் சி யூ.